1 2 3 4 ஸ்க்வீஸ் பண்ணிங்க, திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். எப்பொழுதும் கண்களில் இருந்து தண்ணீர் வருது அப்படின்னா, கவலையினால வரக்கூடிய கண்ணீர் அப்படிங்கிறது அது வேற, அந்த லைனுக்குள்ள நான் போகல. சில மருத்துவ காரணங்களாலையும் எப்பவுமே கண்களில் இருந்து தண்ணீர் சுரந்து கொண்டே இருக்கலாம். பார்க்கறதுக்கு ஏதோ அழுகிற மாதிரியே இருக்கும் எப்பவுமே. இதற்கான காரணங்களும் தீர்வும் என்ன அப்படிங்கிறது தான் இன்னைக்கான வீடியோ. கண்களில் இருந்து இடைவிடாத கண்ணீர் கசிவுக்கு முதல் காரணம், முக்கியமான காரணம் கண்களின் வறட்சி. கண்கள் வறண்டு போகிறதுனால லாக்ரிமல் கிளாண்ட் அப்படிங்கிற ஒரு சுரப்பி, இந்த சுரப்பி தான் கண்ணில இருந்து வரக்கூடிய தண்ணீர் சுரக்கிற சுரப்பி. அந்த திரவம் உற்பத்தி ஆகிற இடமே லாக்ரிமல் கிளாண்ட் தான். எப்ப கண்கள் வறண்டு போகுதோ, வறட்சியா இருக்கோ, அப்போ இந்த லாக்ரிமல் கிளாண்ட் இன்னும் அதிகமா வேலை செய்யும். வேலை செஞ்சு இன்னும் அதிகமா நீரின் உற்பத்தியை அதிகரிக்கும். கண் இமைகளை சுற்றியுள்ள தசைகள் சரியா வேலை செய்யல அப்படின்னாலும் நம்மளுக்கு கண்கள்ல இருந்து தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். அதனால கண் இமைகள் மட்டும் இல்ல, அந்த கண் இமைகளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தசைகள்ல இருந்தும் வீக்னஸ், தளர்ச்சி இருந்துச்சு, சரியா வேலை செய்யலைன்னா கண்ணீர் வரும். ஆக்சுவலா நம்ம கண்களையும் மூக்கையும் ரெண்டு பக்கமே கண்களையும் மூக்கையும் இணைக்கிறதுக்கு 2 குழாய்கள் வரும். இந்த குழாய்கள் வழியா நம்ம கண்கள்ல எப்பவும் சுரந்துட்டு இருக்க நீர் அப்படிங்கிறது அப்படியே மூக்கு வழியா வெளியே வந்துடும். அதனால நம்மளுக்கு தெரியவே தெரியாது. எப்பவுமே அந்த லாக்ரிமல் கிளாண்ட் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும், உற்பத்தி நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த நீரின் உற்பத்தி அதிகமாகும் போது அது மூக்கு வழியா வெளியே வந்துடும், நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா இந்த டியூபு அடைபடும் போது, இறுகிக்கும் போது நீர் நார்மலா சுரந்து இங்க மூக்கு வழியா வெளியேற வேண்டிய நீர் அப்படிங்கிறது வெளியேறாம போயிடும். இதனால நம்மளுக்கு கண்கள் வழியாவே அந்த நீர் வெளியே வர ஆரம்பிச்சிடும், இந்த மூக்கு பகுதிக்குள்ள போகாம. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்படி கண்ணீர் கொட்டும் நம்ம கண்கள்ல இருந்து. இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நம்ம கண் இமைகளே நார்மலா எல்லாருக்கும் கண் இமைகள் அப்படிங்கிறது இப்படி வளைஞ்சு இப்படி வெளியே இருக்கு, வெளிப்புறமா இருக்கு. கண் இமைகளோட வேலை தூசு, தும்பு இதெல்லாம் நம்ம கண்களுக்குள்ள போகாம பாதுகாக்கிறதுக்கு இருக்குதுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த கண் இமைகள் சில சிச்சுவேஷன்ல, சில கண்டிஷன்ல வளைஞ்சிருக்கலாம். வளைஞ்சிருக்கிறது எப்படின்னா, அப்படியே திருப்பி உள்பக்கமா திரும்பி இருக்கலாம். அந்த கண் இமைகள் முடிதான் இருந்தாலும் அது உள்பக்கமா திரும்பும் போது ரொம்ப சாஃப்டான பகுதி நம்ம கண்கள். சாஃப்டான பகுதிங்கிறதுனால இந்த முடிகள் மென்மையாக இருந்தாலும் அது இந்த சாஃப்டான கண்ணு மேல உரசும் போது இந்த உறுத்தல்னாலே கண்கள்ல இருந்து தண்ணீர் வரலாம். நார்மலா நம்ம கண்களே ஒரு மாதிரி உள்ளடங்கி இருந்தா இதனாலேயும் கண்ணீர் கொட்டலாம். கண் இமைகள் சுருங்கி இருந்தாலும் இந்த மாதிரி கண்ணீர் வரும். கண் இமைகள் வெளிப்புறமா சுருங்கி இருந்தா அது எக்ட்ரோபியான் அப்படின்னு சொல்லுவோம். கண் இமைகள் உள்பக்கமா சுருங்கி இருந்தா அது என்ட்ரோபியான்னு சொல்லுவோம். இந்த கண் இமைகள் சுருங்குதல் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் இமைகள் அப்படியே உள்பக்கமாவே திரும்பி நம்ம கண்களை உரசுறது ட்ரைக்கியாசிஸ். இதனாலேயே மிக அதிகமான கண்ணீர் கொட்டும். ஆனா இதை விட முக்கியமா சில பேருக்கு அலர்ஜினால இந்த கண்களிலிருந்து கண்ணீர் வருது அப்படிங்கிறது நடக்கும். சில பேருக்கு ஏசியில எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா, இந்த ஏசியில இருக்கும்போது கண்கள் வறட்சி அடையும், சீக்கிரமா வறட்சி அடையும், எளிதாக வறட்சி அடையும். அப்படி கண்கள் வறட்சி அடையும் போது அதிகமான நீர் சுரந்து அது கண்ணீரா வெளியே கொட்டலாம். இன்னொரு சூழ்நிலை என்னன்னா, இப்ப வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்ணீர் கொட்டுது, இல்ல சூரிய ஒளி மிக அதிகமான வெளிச்சத்தை பார்க்கும்போது கண்களில் இருந்து கண்ணீர் வருது. கூடவே கண்கள் சிவந்து இருந்தா அப்ப நம்ம அதை அலட்சியப்படுத்தாம கண்டிப்பா டாக்டரை பார்க்கணும். இப்போ டாக்டர் பார்க்குற சுச்சுவேஷன் இல்லாமல் சாதாரண தீர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, இப்போ கணினியை அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது, கண்களுக்கு ஓய்வே இல்லாமல் உழைப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் கண்களில் வறட்சி ஏற்படுவது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். அதனால் கண்களுக்கு ஓய்வு கொடுக்கறது தான் மிக முக்கியமான விஷயம். கண்கள் வறட்சி ஏற்பட்டு கண்ணீர் கசிவு வரதை தடுக்கிறதுக்கு. இப்போ இதுக்கு பேரே வச்சாச்சு, ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்னு மெடிக்கல்ல இப்போ இதுக்கு பேரே வச்சாச்சுங்க. நம்ம அந்த அளவுக்கு கண்களுக்கு சுத்தமாக ரெஸ்ட் கொடுக்காம நம்ம யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய பிரச்சனை இது. இந்த ட்ரை ஐ சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா இதற்குரிய பிரத்யேக பயிற்சிகள் இருக்குது. என்னென்ன பயிற்சிகள்னு செஞ்சு காமிக்கிறேன். தேவைப்பட்டால் இந்த கண்கள் வறட்சியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு, கண்கள் வறட்சியை நீக்கி அதை ஈரப்படுத்துறதுக்கான ட்ராப்ஸ் இருக்குது, செயற்கையான
கண்ணீர், லாக்ரிமல் ட்ராப்ஸ். இந்த லாக்ரிமேஷனை உண்டு பண்ணக்கூடிய விஷயம். இந்த நீர் அப்படிங்கிறது அந்த ஈரப்பதத்தை கண்களில் தக்க வைக்கிறதுக்கு உதவும். இந்த மாதிரி ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுறது சேஃபு. உடனடியாக அந்த பிரச்சனை குறையும். கண்கள்லேருந்து நீர் வடிகிறது அப்படிங்கிறது வறட்சியால் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் கண் இமை உள்ளே போய் குத்திட்டு இருக்கிறதுனால வந்துச்சுன்னா அதுக்கு வேறு விதமான ட்ரீட்மெண்ட் தான். அதை கண்டாக்டர் தான் பண்ண முடியும். இந்த எக்ஸசைஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் ஒவ்வாமை. இப்போ கொஞ்சம் மிடில் ஏஜ் வயசு அதிகமானவங்களில் இந்த கண்கள் வறட்சி அதிகம். ஆனால் சின்ன வயசில் அலர்ஜி, ஒவ்வாமை தான் மிகப்பெரிய காரணம் கண்கள்லேருந்து கண்ணீர் அதிகமாக வர்றதுக்கு. இந்த ஒவ்வாமை பொறுத்த வரைக்கும் முதல்ல அலர்ஜன் எதுன்னு கண்டுபிடிச்சு அதை அவாய்ட் பண்ணிட்டோம்னா பெஸ்ட்டு. அதுதான் நிரந்தர தீர்வு. அலர்ஜினால் வரக்கூடிய கண்களில் வரக்கூடிய நீருக்கு சாதாரண மருந்துகள், மாத்திரைகள் இருக்குது. இதை ஒரு தடவை சாப்பிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுடும். அலர்ஜி நின்றுச்சுன்னா கண்கள், மூக்கிலேருந்து நீர் ஒழுகுதல், கண்களிலிருந்து நீர் ஒழுகுதல், கண்களில் அரிப்பு, பிப்பு ஏற்படுதல் எல்லாமே ஒரே நேரத்தில் சரியாக போகும். இப்போது வேலை செய்யும்போது இப்போ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் நம்ம தொடர்ச்சியாக இந்த கம்ப்யூட்டர் திரையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லை மொபைல் ஃபோன் திரையவே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஐபேடாக இருக்கலாம். இந்த திரைகள் ஸ்க்ரீனை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். 7 மணி நேரம்லாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, நம்ம கண்கள் இமைக்கிறது, ஒரு நிமிடத்துக்கு நம்ம கண்கள் இமைக்கிறது அப்படிங்கிறது நல்லா குறையுது. எந்த அளவுக்கு குறையுது அப்படின்னா 60% நம்ம கண் இமைக்கும் நேரமே குறைஞ்சிடுது. ஏன்னா மறந்துடுவோம். நம்ம ஒரு உன்னிப்பாக ஒரு விஷயத்த பார்க்குறோம், கவனிக்கிறோம். அது படமாக கூட இருக்கலாம், நாடகமாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம உன்னிப்பாக பார்க்கும்போது நம்ம கண் இமைக்கிறத மறந்துடுவோம். புரியுதுங்களா? 60% அளவுக்கு இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 60 வாட்டி நம்ம கண் இமையை மூடி திறக்கணும், கண் இமைக்கிறோம் அப்படின்னு வைங்களேன். இதே நம்ம தொடர்ந்து ஃபோனை பார்க்குறோம் அப்படிங்கும்போது ஒரு நிமிடத்துக்கு 60 அப்படிங்கிறது 60% குறைஞ்சிச்சுன்னா என்ன ஆகுதுங்க? ஒரு நிமிடத்துக்கு 60 வாட்டி பண்ணுறதுக்கு பதிலாக 24 முறை தான் நம்ம இமைப்போம். என்னன்னா 40%, 40% தான் நம்ம இமைப்போம். 60% குறைஞ்சிருச்சு. 36 தடவை நம்ம கண் சிமிட்டுறது அப்படிங்கிறதையே நம்ம மறந்துட்டோம். வெறும் 24 முறை தான் நம்ம கண் சிமிட்டுறோம். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது கண்கள் வறண்டு போகிறது மட்டும் இல்லாமல் கண்கள் சிவப்பாகும். கண்களுக்கு ஒரு இரிட்டபிலிட்டி, எப்போ பார்த்தாலும் கண்களை பிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கண் வலி ஏற்படலாம். கண் கொஞ்ச நேரம் மங்கலாக தெரிகிற மாதிரி தெரியலாம். கண்களை சுற்றி அடிக்கடி இந்த பூளை கட்டுறது போன்ற விஷயங்கள் நடக்கலாம். இதே நம்ம கண் இமைக்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நார்மலாக இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம கண்களில் சேரக்கூடிய அந்த அழுக்குகள் நீக்கப்படுது. நம்ம கண்கள் லூப்ரிகேட் ஆகுது. அதாவது அந்த ஈரத்தன்மை மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. இதனால் அந்த இரிட்டேஷன், கண் பிப்பு, அரிப்பு இதெல்லாம் குறையுது. அதனால் நான் ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன்னு சொன்னேன் இல்லையா? ரொம்ப சிம்பிளான விஷயம் மட்டும் இப்போ நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் மறக்காமல் இதை பண்ணுறது தான் முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம கண்கள் திறந்துருக்கிறோம். அப்புறம் நம்ம கண்களை மூடுறோம். இந்த மாதிரி கண்களை நார்மலாக மூடுங்க. இறுக்கில மூட வேண்டியதில்லை. நார்மலாக கண்களை மூடிட்டு 2 செகண்டு கண்களை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுறீங்க. இதே மாதிரி திருப்பி 2 செகண்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க. இந்த மாதிரி 10 வாட்டி பண்ணுங்கள். இதை ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலையும் 10 வாட்டி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். அடுத்து 2வது எக்ஸசைஸு. இதுலேயுமே கண்களை மூடுறீங்க. கண்களை மூடினதுக்கப்புறம் 2 செகண்ட் கண்களை மூடிருக்கிறீங்க. என்ன டாக்டர் அதே சொல்கிறீங்களே அப்படின்னா, உங்களோட கண் இமை இருக்குது பார்த்தீங்களா? இமை மேலே 2 கைகளையும் வச்சு ஒரு ஜென்டிலாக மெதுவாக இப்படி ஸ்க்வீஸ் பண்ணுறீங்க. உங்கள் கைகள் இந்த கண் இமையை அழுத்திக்கிட்டே போய் இந்த மூக்கு பகுதியை தொடுது. இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிக்கிட்டே 2 செகண்டு இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிடுங்க. ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி திருப்பி கண்ணை க்ளோஸ் பண்ணுறீங்க. 1 2 3 4 ஸ்க்வீஸ் பண்ணிங்க. திருப்பி ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ இதே மாதிரி 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சொன்னது 2 எக்ஸசைஸ். ஒரு எக்ஸசைஸில் சிம்பிளாக 2 செகண்டுக்கு கண்ணை மூடி அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம்.
அடுத்த எக்ஸசைஸில் அதே மாதிரி 2 செகண்ட் நம்ம கண்ணை மூடும்போது கண் இமைகள் மேலே வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மணி நேர இடைவெளியிலையும் மறக்காமல் அலாரம் வச்சாது பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியை குறைக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு கண் இமைக்கிறது அப்படிங்கிறது நல்லா கண்களை மூடி திறக்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸு. நிறைய பேர் பாதி மூடி திறப்பாங்க, ஃபுல்லாக மூடி திறக்காமல் பார்ஷியல் பிளிங்கிங். இந்த பார்ஷியல் பிளிங்கிங் பாதி மூடி திறக்கிறது அப்படிங்கிறது உங்களோட கண்கள் வறட்சி பிரச்சனையை மேலும் அதிகமாக்கும். கண்களை ஃபுல்லாக மூடி திறக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு, வராமல் தடுக்கும். அப்படி நம்ம கண்களை முழுசாக மூடி தான் இமைக்கிறோமா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ண நீங்கள் கண்ணாடியில் உங்கள் கண்களை பாருங்கள். கண்களில் இந்த மாதிரி சிவப்பு நிறத்தில் கோடுகள் இப்படி ஹரிசாண்டலாக இப்படி நேராக கோடுகள் சிவப்பு நிறத்தில் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்கள் வறண்டு போயிருக்கலாம், நீங்கள் சரியாக கண்களை இமைக்கலை அப்படின்னு அர்த்தம். அதனால் கட்டாயம் இப்போ நான் சொன்ன எக்ஸசைஸு கண்களுக்கு நீங்கள் கொடுத்தே ஆகணும். நல்லா ஃபுல்லாக கண்களை இமைக்கிறது அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். இந்த எக்ஸசைஸ் பண்ணியுமே உங்களுக்கு இந்த பிரச்சனை குறையல, கண் வலி, கண் இரிட்டேஷன், கண் வறட்சி, கண்ணீர் வருதெல்லாம் அதிகமாகிட்டே தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட்டாயம் கண் டாக்டரை பார்த்தே ஆகணும். இதற்கு நிறைய மருத்துவ முறைகள் இருக்குது. இருந்தாலும் நீங்களாக எக்ஸசைஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை சரியாக்குறதுங்கிறது உங்களுக்கு நிரந்தர தீர்வு. அதை நீங்கள் முதல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன மற்ற விஷயங்கள், அதாவது கண் இமைகள் பிரச்சனை, வெளிச்சத்தை கண்டா கண் கூசுதல், மிக அதிக வெளிச்சத்தை கண்டா கண் கூசுதல், கண்கள் சிவப்பாக இருத்தல் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் எதையும் அதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கண் டாக்டரோட உதவியை நாடணும். கண்ணுங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி. இந்த பகுதியில் தேவையில்லாமல் மற்ற எந்த விஷயத்தையும் ட்ரை பண்ண வேணாம். டைரெக்டாக டாக்டரை பார்த்துறது பெஸ்ட்டு. இதெல்லாம் எக்ஸசைஸ்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா, நீங்கள் நல்லா தூங்கி எந்திரிச்சு எதுவும் சரியாகலைன்னா நீங்கள் டாக்டரை பார்க்குறதே பெஸ்ட்டு. நான் இதுக்கு உணவுகள் அப்படிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. எக்ஸசைஸ் சிம்பிளான பயிற்சி மட்டும்தான் சொன்னேன். அதே மாதிரி கண்கள் பொறுத்த வரைக்கும் கண்களுக்கு எக்ஸசைஸ் வேறு என்னென்ன எக்ஸசைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் வேற ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை இங்கே கொடுக்குறேன். இந்த தூரமாக பார்க்குறது, பக்கத்தில் பார்க்குறது, இந்த மூக்குக்கிட்ட இப்படி கைகளை வச்சுக்கிட்டு இந்த விரலை பார்க்குறது, அப்புறம் தூரமாக பார்க்குறது, இந்த மாதிரி எக்ஸசைஸும் நம்ம கண்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தசைகளுக்கு ஒரு எக்ஸசைஸு. இந்த மாதிரி பலவிதமான எக்ஸசைஸ் அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் இருக்குது, லிங்கில் இருக்குது, பாருங்கள். மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு இன்னொரு உபயோகமான மருத்துவ தகவலோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் த குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.